சிவகுமார் வந்து மேடையில் ஒரு விஷயம் பேசியிருந்தார். என்னன்னா, என் பையன்தான் தமிழ் சினிமாலே முதல்ல 6 பேக் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு. மனசாட்சி இருக்கா சார் இருக்கு? சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறான்? சரி சார் கேளுங்க. இல்லை அப்படின்னு ஒன்று சொன்னார். இதுக்கு வந்து உடனே எல்லாரும் இன்னும் இவ்வளோ திமிரா வந்து பேசுகிறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று இவருக்கு முன்னாடி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அர்ஜுன் வச்சுருந்தாரு, அது மாதிரி நிறைய நடிகர்கள் இதுக்கு முன்னாடியே வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து முதல்ல இது அற்பத்தனத்தின் உச்சம். இந்த பேச்சு வந்து ஒரு மனுஷனுக்குள்ள அற்பத்தனம். இந்த 6 பேக்குக்கும் நடிப்புக்கும் என்ன சம்பந்தம்? தியாகராஜ பாகவதர் சட்டையை கட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவருக்கு 6 பேக் இருந்ததா சார்? நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு, எனக்கு தெரியாது. ஓகே. நான் சொல்லுவேன், என் ஜென்ரேஷனை நான் பார்த்த வரைக்கும் அர்ஜுனன்னு சொல்லுவேன். அர்ஜுன் தான் வந்து பிசிக்கலாக ஃபிட்னஸ்ஸு. இந்த புலன் விசாரணை வந்து சரத்குமார் உடம்பை கொண்டு வர முடியுமா நீங்கள்? வந்து முன்னாடி வந்து அந்த அளவுக்கு சிவகுமார் மேலே எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வரல சார். இப்போ ரீசெண்டாக தான். இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசாயிடுச்சுன்னா ரிட்டையர் ஆகிட்டு ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு வந்து சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம மிஸ்கின் மாதிரி ஆட்களை கொஞ்சம் வந்தீங்கன்னா, ஏதாவது உங்கள் திருவாயை திறந்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஆகும். அது ஞானவேல் ராஜாவாக இருக்கட்டும், இந்த ஜோதிகாவாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், எல்லாமே கேட்டால் அவங்க படங்களை ஃபெயிலியர் ஆக்கிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இருந்தது. உண்மை இது. நீங்கள் ஒருத்தரை உயர்த்தி, நீங்கள் சூர்யாவை நீங்கள் ஏன் சார் உயர்த்தி பேசணும்? நாங்கள் பேசுகிறோம் சார். கண்டிப்பாக அவன் ஒரு பிறவி கலைஞன் சார். மிஸ்கின் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கே இருக்கணும் அவர் பாடியை வந்து உடலை வருத்தி எக்ஸசைஸ் பண்ணோன்னா 6 பேக் கொண்டு வந்துடலாம். ஒன்றும் கஷ்டமாக அது. ஏற்கனவே உனக்கு நல்ல ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்காங்க. செல் தட்டி சிவகுமார்னு பட்ட பேர் வாங்கிட்ட. காரணம் என்ன? எமோஷன். இப்போ எஸ்எஸ்சி பண்ண தகுதி சுத்த வேலைலாம் வந்து இவர் பண்ணல, சிவகுமார் பண்ணல. தன்னுடைய பிள்ளைகள் வந்து வர்றதுக்கு வந்து எந்த வகையிலும் குறுக்கு வழியில் வந்து செயல்படவே இல்லை. எஸ்எஸ்சி அந்த வேலைலாம் செஞ்சார். படங்கள்லேயே பண்ணார். மாமியாருக்கு சோப் போடுறது, இது மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சார். ஆனால் அந்த வேலைலாம் இவர் செய்யவே இல்லை. பொறுக்கி நாதாரிகள் இந்த 3 பேரில் 2 பேரில் இருக்காம இருக்கான். அதில் ஒருத்தர் அந்த புறம் வந்தோன்னா அவனா சொல்கிறான், யாருக்கெல்லாம் 6 பேக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய வன்மத்தை தீர்த்துக்கிறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நயன்தாராவுக்கு 6 பேக் இருக்குன்னு பேசுகிறான். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் சேக்வேரா ஜெய்சங்கர் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போது ரீசெண்டாக என்ன ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் வந்து மேடையில் ஒரு விஷயம் பேசியிருந்தார். என்னென்னா, என் பையன்தான் தமிழ் சினிமாலே முதல்ல 6 பேக் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு. மனசாட்சி இருக்கா சார் இருக்கு? சரி கேளுங்க. இல்லை அப்படின்னு ஒன்று சொன்னார். இதுக்கு வந்து உடனே எல்லாரும் இன்னும் இவ்வளோ திமிரா வந்து பேசுகிறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று இவருக்கு முன்னாடி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அர்ஜுன் வச்சுருந்தாரு, அது மாதிரி நிறைய நடிகர்கள் இதுக்கு முன்னாடியே வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? முதல்ல யாருக்கெல்லாம் 6 பேக் இருக்குன்னு சொல்லிட்டு பரவலாக இப்போ பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் விட்டுருவோம். இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாருல்ல, சொல்லும்போதும் அவருக்கு ஒருமையில் பேசுகிறாரு. அதையும் கூட நம்ம அப்புறம் பேசுவோம். 6 பேக் யாருக்கு இருக்குது? என் மகன் இருக்கார்ல, ஒரு 2 பேக் குறைச்சிங்க. இப்போ நம்ம திருவிளையாடலில் நாகேஷ் சொல்லுவார்ல, எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவ்வளோ கழிச்சுக்கிட்டு மீதி சன்மானத்தை கொடுக்கணும். அது மாதிரி கேட்டினா சரி 6 பேக் இல்லை, ஒரு 4 பேக் இருக்குது யாராவது சொல்லுவாரா? இல்லை 3? இல்லை அவங்க மகன் கார்த்திக் எத்தனை பேக் இருக்குது அதை சொல்லணும்ல. இவருக்கு எத்தனை பேக் இருக்குது அதை சொல்லணும்ல. இல்லை, இதெல்லாம் வந்து முதல்ல இது அற்பத்தனத்தின் உச்சம். இந்த பேச்சு வந்து ஒரு மனுஷனுக்குள்ள அற்பத்தனம். நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த 6 பேக்குக்கும் நடிப்புக்கும் என்ன சம்பந்தம்? நான் கேட்குறேன். உடலை வருத்தி வந்து உடற்பயிற்சி செய்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாருல்ல, எதுக்கு உடலை வருத்தணும்? நான் கேட்குறேன், எதுக்கு சார் உடலை வருத்தணும்? அதுக்கும் சினிமாவுக்கு ஏதாவது நீங்கள் இப்படி சொல்லலாம். என்ன தெரியுமா, உடலை வருத்தி உடற்பயிற்சி செஞ்சு அவர் டூப் இல்லாமல் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பா பரவாயில்லப்பா, சூர்யா அவர் வந்து டூப்பே இல்லாமல் நடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஆமாம். இங்கே அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இங்கே முகமே முக்கியம் இல்லை சார். நீங்கள் அழகன் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ண முடியுமா? நீங்கள் அழகன் நீங்கள் எப்படி நீங்கள் யார் ஸ்கேல் பண்ண முடியும்? அழகு, இவர் அழகு அவர் அழகு இல்லைன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் அழகுன்னு சொல்லலாம்,
ஆனால் இன்னொருத்தர் அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் கூட சொல்வேன் ஒரு குறிப்பிட்ட நடிகைனா அந்த நடிகை அழகி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னொரு நடிகை வந்து அழகி இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ சொன்ன சிக்கலை என்ன கேட்டீங்கன்னா, இவருக்கு சிவகுமாருக்கு என் மகன் வந்து 6 பேக் இருக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்றது கரெக்ட், உண்மைதான். ஆனால் எவனுக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாருல, இதுதான் முட்டாள்தனத்தின் உச்சம்னு சொல்றது. எத்தனை நடிகரை நீங்கள் வந்து சட்டையை காட்டி நீங்கள் பார்த்துட்டீங்க? நான் கேட்குறேன், தியாகராஜ பாகவதர் சட்டையை காட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவருக்கு 6 பேக் இருந்ததா சார்? நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு, எனக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் நீங்கள் வந்து சட்டையை காட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க 6 பேக் இருக்குன்றது? இல்லை படத்தில் காட்டியிருப்பாங்க. படத்தில் காட்ட வேண்டிய அவசியம் தான். நம்ம சார் நீங்கள் உடற்பயிற்சியில் சிறந்தவங்கன்னு நீங்கள் லிஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு முரணா நம்ம தப்பாக சொல்லிவிடுவோம் சார். நான் சொல்லுவேன், என் ஜென்ரேஷனை நான் பார்த்த வரைக்கும் அர்ஜுனன்னு சொல்லுவேன். அர்ஜுன் தான் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ்ஸு. ஏன்னா அவருடைய ஆரம்பகால படங்கள் எல்லாமே வந்து கேட்டினா அதில் தான் வந்து அவர் அடிப்படையில் வந்து ஒரு கர்நாடகாவிலேருந்து வந்தால் கூட அவர் வந்து கேட்டினா முழுக்க முழுக்க சண்டை பயிற்சியால் வந்து ஈர்க்கப்பட்டார். அவருடைய சொந்த படங்களில் ஜெய்ஹிந்த் போன்ற படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் பாய்ஸ் இறங்கியிருப்பாங்க. சொல்கிறேன் நான். அதே மாதிரி கேட்டினா வந்து புலன் விசாரணை வந்து சரத்குமார் உடம்பை கொண்டு வர முடியுமா? நீங்கள் புலன் விசாரணையில் பாடியை சட்டையை கிழிச்சு போட்டு அந்த ஃபைட் பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ பேர் வந்து உடற்பயிற்சி செஞ்சுருக்கிறாங்க, அவங்க பாடியை ஃபிட்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் புரியாமல் உங்கள் பிள்ளையோட பெருமையை பேச தப்பு இல்லை சார். இதுதான் வாயில் நாக்கில் சனின்றது. இதுதான் இவருக்கு வந்து முன்னாடி வந்து அந்த அளவுக்கு சிவகுமார் மேலே எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வரல சார். இப்போ ரீசெண்டாக தான். இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசாயிடுச்சுன்னா ரிட்டையர் ஆகிட்டு ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு வந்து சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னான்னு கேட்டிங்கன்னா நடிக்கிறதுக்கு போகணும். இன்றைக்கும் வந்து படம் ஃபெயிலியரோ அல்லது வெற்றியோ தோல்வியோ இல்லாமல் ராதாரவி ஓடிக்கிட்டே இருக்கிறார். எப்படி? வெற்றி தோல்வியை பற்றி கவலை இல்லை, என் ரோலை நான் பண்ணணும், எனக்கான நடிப்பை நான் நடிக்கணும். நீ வில்லனா பயன்படுத்திக்கிறோ இல்லை வந்து குணச்சித்திர நடிகனா பயன்படுத்திருக்கிறோ இல்லை கேட்டால் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அப்பாவை பயன்படுத்திக்கிறோ இல்லை ஒரு வந்து மாணவி கிட்ட அத்துமீறல் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபலாக நீ வந்து எடுக்கிற எப்படின்னா நீ எடுத்துக்க, ஆனால் நான் நடிக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கிறார். அது பணத்துக்காக ஓடுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து என்ன சொல்லுவாங்களா, பாடின வாயம் ஆடின காலம் நிற்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம். இவங்களுக்குலாம் பணம்லாம் இல்லாமலாம் இல்லை. ராதாரவினா பணம் இல்லாதவரா இல்லை. நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு வந்து கேட்டால் வந்து நம்ம ஹெல்த் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நடிக்கணும். இவங்களுக்கு வந்து சிவகுமார்லாம் வந்து ஹெல்த்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹெல்த்தை வச்சுட்டு ஒன்று நடிக்கணும். சில பேர் டிவி சீரியலில் கூட போயிடறாங்க. இப்போ ஆர் சுந்தரராஜன் எடுத்துங்க, டிவி சீரியலில் போயிடுறாங்க. ஆனால் இவரும் முன்னாடி சீரியலில் கொஞ்ச நாள் சீரியல் நடிச்சார். அவங்க ராதிகா வந்து இவரை டம்மி பண்ணிட்டாங்க வந்து கேட்டால். அதுக்கு இவர் சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவி சீரியல் எல்லாமே கேட்டால் 2 மனைவி 1 கணவன் இப்படியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இல்லைன்னா 1 மனைவிக்கு 2 கணவன்கள் இப்படி இருக்குது அப்படின்லாம் ஒரு தடவை பேசினார். பேசிட்டு தான் எனக்கு டிவி சீரியலே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தார். அது காரணம் பிள்ளைகள்லாம் வந்து வந்து படங்களில் பிஸி ஆகிட்டாங்க. ஸோ அப்படி போயிட்டார். ஒன்று சினிமா துறையில் உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் என்ன வேணும், உங்களுடைய அனுபவத்தை வச்சு ஒரு படம் தயாரிக்கலாம், இயக்கலாம், நடிக்கலாம், வசனங்கள் மட்டுமே எழுதி கொடுக்கலாம், இல்லை எதுவுமே வேணாம் ஓவியம் வரைய தெரியும் ஓவியம் வரையலாம், எதாவது பண்ணலாம். சும்மா வெட்டியாக வீட்டில் உட்காந்துருந்தா யாரும் மேடைக்கும் கூப்பிட்றதில்ல. கூப்பிட்டா வீணாக பிரச்சனை சர்ச்சை ஆகுது. வேறு யாராவது இப்போ நீங்கள் பாருங்கள், பல படங்களில் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்தாங்கன்னா வந்து மேடைக்கு கூப்பிடுவாங்க இல்லையா, ஏதாவது கொஞ்சம் வந்து பேசிட்டு போங்க. நம்ம மிஸ்கின் மாதிரி ஆட்களை கொஞ்சம் வந்தீங்கன்னா ஏதாவது உங்கள் திருவாயை திறந்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு உதவுனா பரவாயில்ல. இப்போ மிஸ்கின் வந்து பேசுகிறாரு, பாட்டில் ராஜா படத்தில் வந்து பேசினார், பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசும் பொருள் ஆச்சு. ஆனால் படம் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் அவர் பேசும் பொருள் சொல்ல முடியாது. கண்டிப்பாக படம் ஃபெயிலியர். ஏன்னா அந்த படம் ஃபெயிலியர் ஆனது எதனாலன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவர் மிஸ்கின் பேசுறது அது வெறும் சர்ச்சையாக தான் போச்சு தவிர அதுக்காக இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, சொல்ல முடியாது. ஓகே, மிஸ்கின் பேசுறது அது வேற. அவர் பேசுறது அவர் இளையராஜா பற்றி பேசிட்டாரு கேட்டால் வந்து கெட்ட வார்த்தையில் பேசிட்டாரு, அது வேற. படத்தை பற்றி அவர் மையப்படுத்தி எதுவும் பேசவே இல்லை. ஆனால் அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கோம். பாட்டில் தான் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ நல்ல படம் அது. ஓகே, இன்றைக்கி வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல அது எதனால் வந்து இதுவாச்சு, அது வேறு. ஆனால் இவர் பேசுறது எல்லாமே கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய இவங்க குடும்பத்திலேயே வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வாத பேச்சுக்கள்,
சமூகத்தில் சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கள்லாம் கடந்த காலத்தில் வந்து போட்டி போட்டு பண்ணாங்க. அது ஞானவேல் ராஜாவாக இருக்கட்டும், இந்த ஜோதிகாவாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், எல்லாமே கேட்டால் அவங்க படங்களை ஃபெயிலியர் ஆக்கிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இருந்தது. உண்மை இது. நம்ம ஏதோ வந்து போகிற போக்கிலலாம் சொல்லவே இல்லை. ஆமாம், இது கடந்த காலத்தில் நீங்கள் எல்லா பேச்சுக்களும் அப்படி தான் இருந்தது. கங்குவா படம் ஓரளவுக்கு ஓடி இருக்கணும். ஒரு ஆவரேஜ் ஃபில்மாக கூட அந்த படத்தை வந்து ஏற்றுக்காததுக்கு காரணம்னு கேட்டால் இவங்களுடைய பில்டப் பேச்சுக்கள் எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டாங்க. அந்த படத்தை 3Dயில் எடுக்காமல், கங்குவா 3 டைமென்ஷனில் எடுக்காமல் இவங்களுடைய பேச்சுக்கள் எதுவும் பேசாமல் இருந்தோன்னா அது சூர்யாவுடைய உழைப்புக்கு அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபில்மாவது போயிருக்கும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப்பாக இருக்க வேண்டிய வாய்ப்பே இல்லை. சொல்கிறேன், நான் எதுக்கு சொல்கிறேன்னா பேச்சுக்களை குறையும். நல்லா தெரியுது நம்ம பேசுறது வந்து முரன்னு தெரியுது. நீ எவ்வளோ வயசான ஒரு கழுதை ஒன்று ஒரு நாரிப்பாடை ஒன்று பேசுது, இந்த வலைபேச்சில் 3 பேரில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்க சொல்கிறான் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வயசுக்கு அதெல்லாம் பேசலாம். பொது மேடையில் அவனே இவனேன்னு நீங்கள் வந்து பேசுகிறது வந்து அவர் வயசுக்கு அதெல்லாம் பேசலான்றான். அந்தப்புறம் அந்தனன்ற இந்த கோல்டு காயின் வாரியர்ஸ், இந்த விஜயோட கோல்டு காயின் வாரியர் அவனுக்கு பேசலாம் என்னன்னு கேட்டால் அவர் வயசுக்கு அதெல்லாம் பேசலாம். 6 பேக் பற்றி பேசலாம். நான் என்ன சொல்லுன்னு கேட்டால் நீங்கள் உங்களை உயர்த்தி பேசும்போது இன்னொருத்தரை தாழ்த்தாதீங்கன்றேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தம்பி சந்தானம் சூப்பராக சொன்னார் ஒரு முறை, ஒருத்தரை உயர்த்தி பேசும்போது இன்னொருத்தரை தாழ்த்தாதீங்க. இது எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான ஒரு வார்த்தை, சந்தானம் சொன்ன வார்த்தை அது. ஆமாம், ஒருத்தர் நீங்கள் உயர்த்தி பேசும்போது சினிமாவில் இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க பேசுறதுக்கு. ஒருத்தர் உயர்த்தி பேசும்போது ஒருத்தரை தாழ்த்தி பேசாதீங்க. அன்றைக்கி மிஷ்கின் வந்து பாட்டு ராதாவில் ஏதோ கடகடன்னு பேசிட்டு போயிட்டார். என்ன பேசிட்டு போயிட்டார்? கடகடன்னு வந்துட்டு நான் கேட்டால் வந்து நம்ம என்ன தலைவர்கள் படத்தையா பேச முடியும் அப்படின்னா சொன்னாரா? தலைவர்கள் படத்தை என்ன பேசினார்? அதுக்கப்புறம் இப்போ என்ன பேசினார்? இப்போது எப்போ ஃப்ளாப்பான சச்சினை வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ரிவ்யூலாம் கொடுக்கத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும்போது இவர் எங்கே இருந்திருப்பாருன்னு தெரில. இப்போது ரிவ்யூ கூட நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள் யாருக்கும் நான் இப்போ இந்த டயலாக் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து ராதாரவி ஞாபகம் வருது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு சொல்கிறேன்னு பாருங்க, ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தரை உயர்த்தி, நீங்கள் சூர்யாவை நீங்கள் ஏன் சார் உயர்த்தி பேசணும்? நாங்கள் பேசுகிறோம் சார். கண்டிப்பாக அவன் ஒரு பிறவி கலைஞன் சார். நடிக்கிற படங்களை தேர்வு செய்யும் போது ஏற்படுற கோளாறு, இயக்குநர்களை தேர்வு செய்யும்போது செய்யக்கூடிய கோளாறு பிரச்சனை. ரெட்ரோ படம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு கேட்டால் வந்து நிச்சயமாக வந்து கங்குவா மாதிரி ஃப்ளாப் ஆகாது. ஒரு ஆவரேஜ் ஃபில்மாவது இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு காரணம்னு கேட்டால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசியிருக்கீங்க. இல்லைனா இப்போ ஜோதிகா ஸ்டேஜுக்கு இருந்தால் என்ன இருக்கும்? நல்ல வேலை வந்து சூர்யா பொறுத்த வரைக்கும் இப்போது புரிஞ்சுக்கிட்டார் அவர். ஆனால் அப்பாவுக்கு வாய்ப்பு போட்டால் போட முடியும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் பாடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க? சூரியகிட்ட இருக்குது சார் 6 பேக்கு. இல்லை வெறும் பரோட்டாவை மட்டுமே நம்பி வந்த பரோட்டா சூரிக்கு இருக்குது, 6 பேக் இருக்குது. அப்போ அவர் உடலை வெறுத்து இருக்க மாட்டாரா? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். நீங்களே நியாயமாக பேசணும். இந்த 6 பேக்குன்றது ஒன்றும் மெடல் வாங்கின மாதிரி பேசினுக்கிறீங்க. பாரத ரத்னா என்ன பாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பாடி ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் கொண்டு வந்துடலாம். மிஷ்கின் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கே இருக்கணும் அவர் பாடியை வந்து உடலை வருத்தி எக்ஸசைஸ் பண்ணோன்னா 6 பேக் கொண்டு வந்துடலாம். ஒன்றும் ஒன்றும் கஷ்டமாக அது. நடிப்பு தான் கஷ்டம். ஆமாம், நடிக்கிறது தான் கஷ்டம். 6 பேக் கொண்டு வரது பெரிய விஷயமே கிடையாது. அப்போ வந்து ஒரு மற்றவங்கள இது பண்ணாமல் டிகிரேட் பண்ணாமல் மற்றவங்களை நீங்கள் எதுக்குமா அவனே இவனே எவனுக்கு இருக்கணும்? எதுக்கு நீ இவ்வளோ உணர்ச்சிப்படுற? எல்லாத்துக்கும் நீ வந்து ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜில் மைக்கு கொடுத்துட்டா அப்படியே பொங்குற, அப்படியே எமோஷனலாக ஆகிடுற. எதுக்குன்னு கேட்குறேன். ஏற்கனவே உனக்கு நல்ல ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்காங்க, செல் தட்டி சிவகுமார்னு பட்ட பேர் வாங்கிட்டேன். காரணம் என்ன? எமோஷன். சார் நான் ஒன்று அழுத்தமாக பதிவு பண்ணேன், உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும், இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும். யாரெல்லாம் வந்து தன்னை மறந்து எமோஷனல் ஆகிறாங்களோ, உணர்ச்சி வசப்படுறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் தோற்றுருவாங்க. ஓகே, நீங்கள் எமோஷனல் ஆகும்போது நீங்கள் மேடையில் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கைத்தட்டல் கிடைக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தோற்றுருவீங்க. எமோஷன் ஏன்னா அங்கே எக்குத்தப்பாக வார்த்தையை விடுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்றுவீங்க. மேடையில் உணர்ச்சி வசப்பட்ட வந்து பேசக்கூடிய நபரை நீங்கள் எடுத்து பாருங்கள், யாராவது வெற்றி அடைஞ்சிருக்காங்களான்னு நீங்கள் பாருங்கள்.
ஓகே. மேடையில் உணர்ச்சிவசப்பட்டு தன்னை மறந்து ஆவேசமாக பேசக்கூடிய நபர்கள் யாராவது வெற்றி அடைஞ்சிருக்கான்னு காட்டுங்க. அரசியல்லே சொல்கிறேன் நான். வைகோ, திருமாவளவன், சீமான், ஆனால் பொறுமையாக பேசணும் ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகே. அண்ணா வந்து ஆவேசமாக பேசுகிறவரே கிடையாது. கலைஞர் ஆவேசமாக பேசுகிறவரே கிடையாது. எம்ஜிஆர் கிடையவே கிடையாது. ஆனால் சொல்லக்கூடிய கருத்தை நிதானமாக அழுத்தமாக பொறுமையாக பேசுகிறவங்களாம் ஜெயிச்சிருக்கிறாங்க சார். அரசியலும் ஜெயிச்சிருக்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை சொல்கிறேன். நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துங்க. ஓகே. யாரெல்லாம் ஆவேசமாக பேசினா மக்கள் கை தட்டுவாங்க, ஆஹா ஓஹோன்னுவாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படி தான், குடும்ப வாழ்க்கையிலும் சரி. நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை. இதுதான் நடக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து எந்த மேடையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுறது நல்லதா? மேடையே ஏற வேணான்ற வயசாயிடுச்சு. ஏன்னா சிவகுமார் அப்படி பேசக்கூடிய நபரே கிடையாது. வயது மூப்பு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பணம் இதெல்லாம் சேருது இல்லையா சார்? இப்போது பல பேர் வந்து சினிமாவில் வந்து தன் மகனை கொண்டு வரத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஜாம்பவனுங்கெல்லாம் ட்ரை பண்ணி அந்த பிள்ளைங்கள்லாம் ஜெயிக்க முடியல. அது பல பிள்ளைகளை நம்ம உதாரணம் சொல்ல முடியும். அந்த சிவகுமார் செய்த தப்பை நம்ம மறுபடியும் நம்ம செய்யக்கூடாது. பல பெரிய ஜாம்பவன்கள் தன்னுடைய மகனை வந்து எப்படியாவது வந்து சினிமாவில் நிற்க வைக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணி அவங்க நிற்கலை. பட் சிவகுமாரில் 2 பிள்ளைங்களும் வந்து கரண்ட் டேட்டுக்கு நின்று இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போது அவங்களுக்கு ஒரு சரிவு ஏற்படுறதுக்கு காரணம் இப்போ அந்த நீங்கள் நின்று இருக்கிறாங்க, அதை நீங்கள் கொண்டாடுறீங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, தப்பே கிடையாது. என்னுடைய 2 பிள்ளைங்களும் இன்னைக்கு பெரிய ஸ்டார் சொல்லலாம். அதுதான் என்னுடைய மருமகள் கூட பெரிய ஸ்டார் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்டையில் ஏற்றுக்கிறீங்கல்ல, அந்த கர்வத்தை வந்து அந்த தலைகணத்தை ஏற்றுக்கிட்டு இந்த வார்த்தை தானே உங்கள் மனசில் இருக்கும். 6 பேக்குக்கே நீ இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு தமிழ் சினிமாவில், அதுவும் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் 2 பிள்ளைங்களும் பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்கன்னும் போது உன் மனசில் எவ்வளோ தலைகணம் மண்டையில் ஏறி இருக்கும். சிவகுமார் சொல்கிறேன் நான். ஒரு 6 பேக்கு ஒரு பிள்ளை கொண்டு வந்திருக்கான், அதையே நீ இவ்வளோ அளக்குறியே, எவனுக்கு இருக்குது 6 பேக்குன்னு போது அப்போ நீங்கள் சொல்லிப்பீங்களா, எவன்டா என் புள்ள மாதிரி ஒரு நடிகன், எந்த இயக்குனருடைய புள்ளடா என் புள்ள மாதிரி நடிகன், எந்த தயாரிப்பாளர் புள்ளடா என் புள்ள மாதிரி, எந்த வந்து நடிகனுடைய புள்ளடா என் புள்ள மாதிரி நடிகன் சொல்லுவேன் இல்லை, நினைப்பேன் இல்லை மனசுக்குள்ள. அதுதான் இது உதாரணம். ஸோ அதனால் மேடையில் ஏறாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, அவரை ஏற்றாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஓகே. ஏன்னா இன்னும் போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் சார். இன்னும் வந்து சூர்யாவும் ஒரு தம்பி கார்த்தியும் வந்து போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம். கண்டிப்பாக. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுங்க. இல்லை அவங்களே அந்த பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா அது உண்மை. இப்போ எஸ்எஸ்சி பண்ண அந்த தகுதித்த வேலைலாம் வந்து இவர் பண்ணல, சிவகுமார் பண்ணல. தன்னுடைய பிள்ளைகள் வந்து வர்றதுக்கு வந்து எந்த வகையிலும் குறுக்கு வழியில் வந்து அவர் வந்து சிவகுமார் வந்து செயல்படவே இல்லை. நேர்வழியில் அவர் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாரோ இல்லையோ, அது இயற்கையாக அமைஞ்சதோ இல்லையோ, அது நமக்கு வந்து ஆராய்ச்சியே பண்ணுது. ஆனால் எந்த வகையிலும் அவருக்கு கேட்டால் ஒரு குறுக்கு வழியில் போயிட்டு தன்னுடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக வந்து எஸ்எஸ்சி பண்ண வேலையெல்லாம் பண்ணவே இல்லை. எஸ்எஸ்சி அந்த வேலைலாம் செஞ்சார், படங்கள்லேயே பண்ணார். ஓகே. மாமியாருக்கு சோப் போடுறது, இது மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சார். ஆனால் அந்த வேலைலாம் இவர் செய்யவே இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து சிவகுமார் நம்ம குறையாக சொல்ல முடியாது. ஓகே. அந்த மாதிரியான குறுக்கு வழியில் வந்து பிள்ளைங்களுக்கு நேர்மையை சொல்லி கொடுத்தார். அதெல்லாம் நம்ம வந்து நான் தவறாக சொல்ல மாட்டேன். ஆனால் நேர்மையாக நடந்துக்க முடியலன்றதும் கடந்த காலத்தில் பருத்தி வீரன் படத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சம்பளம் இன்னும் கூட கொடுக்காம வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரியான பஞ்சாயத்தெல்லாம் எடுத்து செஞ்சார்னா அவருக்கு பெருமை. இப்போ பருத்தி வீரன் படத்தில் வந்து கார்த்தியோட முதல் படம் அது. அந்த நடித்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் பணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க, இன்னும் கூட சம்பளம் செட்டில் பண்ணால் கூப்பிட்டு என்ன பஞ்சாயத்து கூப்பிட்டு அமீரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அதை ஒரு அமிக்கபுளாக சுமூகமாக அதெல்லாம் பண்ணலாம். ஒரு பெரிய மனுஷனா மேடையில் கிழிக்கிறேன்னா வாயை வச்சுக்கிட்டு என் புள்ள மாதிரி எவன் சொல்லிட்டு உன் புள்ள படத்தில் நடித்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பளம் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. அது நீதிமன்றத்தில் கூட இருக்குது. அந்த மாதிரி விஷயத்த சுமூகமாக பேசி கீசி வந்து முடிக்க முடியும். ஓகே இல்லையா? கோர்ட்டில் கேஸ் இருந்தால் கூட அமீரை கூப்பிட்டு வச்சு எப்போ இது எப்படிப்பா அமைக்கப்பலாம் முடிக்கிறதுன்னு சொல்லி பேசி அதை முடிச்சிங்கன்னா ஒரு நல்ல பேர் அது இல்லையா? எப்படி இருந்தாலும் அந்த பேர் இருந்துகிட்டே இருக்குல்ல. முதல் படத்துலேயே உங்களுக்கு சம்பளத்தை செட்டில் பண்ணல, எல்லாமே சொந்தக்காரன், ஞானவேல் ராஜா சொந்தக்காரன் தான். அதை நீங்கள் சுமூகமாக பேசி வந்து அதை பண்ணுங்கள்.
அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கலைஞன் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட், யங் ஆர்டிஸ்ட்டு, அவன் சிக்கல் இருக்கிறான். அது காரணம் கேட்டினா எஸ்ஆர் பிரபு தான் காரணம்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து இவர் கிட்டத்தட்ட சொந்தக்காரர் தான் அப்படின்ற மாதிரி தகவல் பரவுது. அது என்ன ஏதுன்னு கேட்டு அந்த மாதிரியான சில பஞ்சாயத்துக்களை வந்து பண்ணலாம், ஒரு இன்டர்னலாக வந்து பண்ணலாம். இந்த மேடையில் ஏறி வம்பு வளர்க்குறத விட்டுட்டு அப்படி பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பெருமையாக இருக்கும், பிள்ளைகளுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அது உண்மைதானே. அது நீங்கள் அப்படியே இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட்டால் ஒரு மூத்த நடிகர், 2 மெகா கலைஞர்களுடைய தந்தைன்ற அந்த அடிப்படையில் கூட நீங்கள் பண்ணலாம், பல பஞ்சாயத்துகள் பண்ணலாம். அது வந்து என்ன தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்ப்பா சிவகுமார், இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் பண்ணார். அதை விட்டுட்டு மேடையில் போய் யாருக்கு 6 பேக்குன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை பண்ணிருக்கிறீங்க. அதை வச்சு பல பேர் உருட்ட போய் கேட்டால் அந்த வலைபேச்சில் இருக்கிற அந்த பொறுக்கி நாதாரிகள், இந்த 3 பேரில் 2 பேரில் இருக்கான் பாருங்க, அதில் ஒருத்தர் அந்த புறம் அந்தனா அவனா சொல்கிறான் யாருக்கெல்லாம் 6 பேக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய வன்மத்தை தீர்த்துக்கிறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா நயன்தாராவுக்கு 6 பேக் இருக்குன்னு பேசுகிறான். இது எப்படி இருக்கு? இது எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க, அது எங்கே போய் நிற்குது பாருங்க. நயன்தாராவுக்கு 6 பேக் இருக்குன்னு பேசுகிறான் சார். சத்தியம் படத்தில் வந்து அவருக்கு வந்து விஷாலுக்கு இருக்கிறது உண்மை. அப்போ விஷால் வந்து கேட்டால் மொத்தமாக அவுத்து போட்டுட்டு வந்து எனக்கு 6 பேக் இருக்குன்னா காட்டவே இல்லை. அவர் நார்மலாக ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போதே ட்ரெஸ்ஸும் போட்டிருப்பார், அது வந்து காட்டுவார். 6 பேக்குன்னு பெரிய விஷயம் சார். இப்போ 6 பேக் இல்லை, மறுபடியும் விஷால் நினச்சாருன்னா ஒரு ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ண மீண்டும் 6 பேக் வந்துடும். அது ஒரு பெரிய விஷயமானு கேட்குறேன் நான். அதுக்கும் நடிப்பு சம்மந்தம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க டக்குன்னா வந்து போகிற போக்கில் சொல்கிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா நயன்தாராவை கலாய்க்கணும், எப்படி நேக்காக சொல்கிறான் தெரியுங்களா? அது எவ்வளோ தப்பு தெரியுமா சார்? அது ஒரு பெண்களை வந்து அப்போ இவங்க பார்வை கலாய்க்கிற மாதிரியா சார் சொல்லியிருக்காங்க? கலாய்க்கிற மாதிரி தான் சார், கலாய்க்கிற மாதிரி தான் சார். நயன்தாரா எப்போ வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க எனக்கு 6 பேக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபிட்னஸ் பண்ணுறது வேறு சார். இன்றைக்கி ஜோதிகா கூட தான் வந்து பாடி ஃபிட்னஸ் பண்ணுறதை ரீலில் விட்டுன்னு இருக்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, ரீல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? பாருங்க, வீடியோஸ் போட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வேறு சார். நீங்கள் உங்கள் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பீட்டுக்கு எவ்வளோ இருக்குது. நடிகரை ஒப்பிடும்போது நீங்கள் நடிகரை தானே ஒப்பிடணும். ஒரு நடிகைக்கு வந்து 6 பேக் இருக்குன்னு சொல்லி எடுத்து விட்றான். ஏற்கனவே நீங்கள் நயன்தாராவை நீங்கள் வந்து உள்ளூரமாக நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அதுதான் 3 குரங்கு பட்டம் வாங்குறது அப்படி தான். ஆனால் நீங்கள் வந்து கேட்டால் ஒப்பீட்டளவு சொல்லி கேட்டால் நயன்தாரா கூட வந்து 6 பேக் இருந்தது. எவ்வளோ தப்பான விஷயம் தெரியுமா அது? இவங்க பார்வை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போது எந்தெந்த நடிகையெல்லாம் வந்து இடுப்பு கீழே மார்பு கீழே துணி இல்லையோ அவங்களுக்கெல்லாம் 6 பேக் இருக்கான்றதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அதானே அர்த்தம், அதானே பொருள். நீங்கள் ஆணை ஒப்பிடும்போது நீங்கள் ஆண்கிட்ட பேசுங்க சார். யார் எந்த பெண் எந்த நடிகை வந்து ஃபிட்னஸ் உள்ள நடிகைன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் பேசுங்க. கிண்டல் அடிக்கிறதுக்கு என்ன நயன்தாராவுக்கு 6 பேக்குன்னு பேசலாம். எவ்வளோ தப்பான விஷயம் இல்லை. இது இப்போ நயன்தாராவை கிண்டல் பண்ணியிருக்காங்களா இல்லை சூர்யாவை கிண்டல் பண்ணியிருக்காங்களா? சரி, இது வந்து நான் கேட்டால் நான் என்னுடைய பார்த்தது கேட்டினா போகிற போக்கில் அப்படி சொல்கிறான். என்னென்னு சொல்கிறான்னு கேட்டினா அவருடைய வயசுக்கு அவர் பேசலாம், அவருடைய வயசுக்கு அவன் இவன் பேசலாம். இவங்க ஜட்ஜ்மெண்ட்டு யார்? அதே ஒருத்தர் நடுவில் பெரிய மனுஷன் ஒருத்தர் பிஸ்மி உட்காந்து தலையாட்டுனுக்கிறான். இது அவருடைய வயசுக்கு அவர் பேசலாம். வயசுனா என்னடா வயசானவர் விட்டுருவீங்களா? ரொம்ப தப்பான விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்போடு பேசணும் சார். நீங்கள் நடிகர் வந்து கேட்டினா நீங்கள் வந்து சக நடிகரில் பேசும்போது பொறுப்போடு பேசுங்க. அதே மாதிரி நீங்களும் பேசுகிறீங்கன்னா ஒரு வலைபேச்சில் உட்காந்து பேசுங்க கேட்டினா அவர் வயசானவர்னு சொல்லிட்டு நீங்கள் யார் வயசான மன்னிக்கிறதுக்கு நான் கேட்குறேன்? சொல்லுங்கள். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அதானே சார் ஜட்ஜ்மெண்ட்டு. அப்புறம் என்ன இவனுங்க நியாயவாதிகள் இவனுங்க? அப்புறம் ஒரு நடிகையை போய் சொல்கிறீங்க, ஒரு பெண் அவங்க ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கணவனுடைய மனைவி, நீங்கள் போகிற போக்கில் இன்னொருத்தர் வீட்டு போகணுன்னா வந்து நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் வந்து கேட்டால் 6 பேக்குன்னு சொல்லி பேசுகிறீங்க, நீங்கள் நக்கல் அடிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு எத்தனை பேக்குன்னு? நான் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. இந்த அந்தனே சொல்லிட்டோம், அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு எத்தனை பேக் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவியா? நீ இன்னொரு வீட்டு பெண்ணை வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் போகிற போக்கில் வந்து கேட்டினா நக்கலாக கிண்டல் அடிக்கிறதுக்கு கேட்டினா வந்து நயன்தாராவுக்கு 6 பேக் இருக்குன்னு பேசுகிறீங்களா? உங்கள் வீட்டு பொண்ணுக்கு எத்தனை பேக்கடாக இருக்குது சொல்லுவியாடா? நீ தப்பு இல்லையா? அது சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் வரைக்கும் பேசணும். ஓகே, சிவகுமார் பேசினாரா, சிவகுமார் சப்ஜெக்ட் அவருக்கு என்ன கவுண்டரோ அதை மட்டும் பேசணும். அதை விட்டு நீங்கள் நயன்தாராவை போயிட்டு நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுன்றது நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தப்பான விஷயம். நான் நடிகை இருந்தால் கூட உங்கள் இஷ்டத்துக்கு போகிற போக்கில் அவங்களும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க,
நீ போகிற போக்கில் அவர் பேசிட முடியாதுன்றேன் நான்.